இன்னைக்கு உங்கள் கையில் ஐஃபோன் இருக்கா? அது எப்படி ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக இருக்குது? ஒரு காலத்தில் இந்த பட்டன்ஸ் இந்த ஐஃபோனுக்கு பதிலாக இருந்திருக்கு. அப்படி என்ன சிறப்பு இருக்குது இந்த பட்டன்ஸ்க்கு? நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். 5000 வருட சிறப்பு இருக்குது இந்த பட்டன்ஸ்க்கு. கிட்டத்தட்ட 5000 வருடமாக இந்த பட்டன்ஸ்க்கு ஒரு பெரிய அப்டேஷனே இல்லை இதோட டிசைனில். விச் மீன்ஸ் இந்த பட்டன்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேறு ஒரு டிசைன் இது வரைக்கும் யாராலும் க்ரியேட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதனுடைய மிகப்பெரிய சிறப்பை இதோடைய சிம்பிளான டிசைன்னு சொல்லலாம். ஓகே, இந்த பட்டன்ஸ்க்கு உண்டான தேவை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியுமா? இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பர்பஸ்க்காக அந்த காலத்தில் பட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கல. இதை கண்டுபிடிச்சது ஒரு அலங்கார பர்பஸ்க்காக. ஃபேஷன் இண்டஸ்ட்ரி தான் இந்த பட்டன்ஸை உருவாக்குச்சு. ரொம்பவே முக்கியமான விஷயம், இந்த பட்டன்ஸ் எந்த நாட்டில் இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான எவிடன்ஸ் யார்கிட்டையும் இல்லை, யாராலையும் சொல்ல முடியல. பட் இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது இந்தியாவில் இருந்து தான் வந்திருக்கு. சவுத் இந்தியாவிலேருந்து கிடையாது. இது நார்த் இந்தியாவில், அதாவது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் அந்த ஒரு ரீஜன்லேருந்து தான் இந்த பட்டன்ஸ் அப்படிங்கிறது ஆரிஜின் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆக்சுவலி பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வரும்போதே இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடே கிடையாது. அப்போ ஃபுல்லாக மன்னர்கள் தான் இருந்தாங்க. அப்போ முக்கியமாக பார்த்தோன்னா அந்த பாளையம்னு சொல்லுவாங்க. இப்போது தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 70 பாளையம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. 50லேருந்து 70 பாளையம் தமிழ்நாட்டில் இருந்துருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் தாம்பரத்துலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிறதுக்குள்ளே 2 பாளையம் இருக்குமா. அதாவது இது வேறு நாடு, அது வேறு நாடு. இந்த பாளையத்துக்காரன் அந்த பாளையத்துக்கு எதிரி, அதாவது எதிரி நாடு. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் பண்ணலாம். ஓகே, முதல்ல கலரான இந்த ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாறைகளை உடைச்சி அதில் தான் பட்டன் செஞ்சு அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் ஒரு அலங்கார பொருளாக பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா மக்கள் மத்தியில் இந்த ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வளர ஆரம்பிச்சுது. அவங்க உடம்புடைய ஷேப்பை வெளியே காமிக்கிற மாதிரி கொஞ்சம் டைட்டான ட்ரெஸ்லாம் போட ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் தான் இந்த பட்டன்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இந்த பட்டனோட டிசைனில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த பட்டன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த பட்டன்ஸ்க்கு உண்டான ஹோல்ஸும் ரொம்பவே முக்கியம். இந்த பட்டன்ஸோடைய டயா எந்த அளவுக்கு இருக்கோ அதே லென்த்தில் தான் இந்த ஹோல்ஸும் இருக்கும். கொஞ்சம் டைட் ஃபிட்டாக இருக்கும். கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டிசைன். அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வேறு ஆல்டர்னேட் டிசைனே கிடையாது. இன்றைக்கி என்னதான் நம்ம அந்த வெல்க்ரோ இருந்தாலும் இல்லை ஜிப் இருந்தாலும் இந்த பட்டனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இது சிம்பிள் அண்ட் ட்ரஸ்ட்வர்த்தின்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் நம்ம சேஃப்டி பின் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இன்றைக்கி வரைக்கும் கிடையாது. இந்த சேஃப்டி பின்னோட ஹிஸ்ட்ரியும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆமாங்க, இந்த டிசைனுக்கும் இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட் வரல. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சேஃப்டி பின்னோடைய டிசைனோட சிம்பிளிசிட்டி தான். கிட்டத்தட்ட 150 வருஷமாக இந்த சேஃப்டி பின்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சேஃப்டி பின்னை 1850களில் வால்டர் ஹண்ட் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் மெக்கானிக் தான் இதை கண்டுபிடிச்சாரு. அது எதுக்காக தெரியுமா? அவருடைய ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட $15 கடன் வாங்கியிருந்தார். அந்த கடனை அவரால் திருப்பி கொடுக்கவே முடியல. அந்த கடனுக்கு பதிலாக தான் அவர் டிசைன் பண்ண இந்த சேஃப்டி பின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டிராயிங்கை அவர்கிட்ட கொடுத்தாரு. அந்த டிராயிங் அவர் கிட்டத்தட்ட $400க்கு விற்றுருக்காரு. அதை விற்றுட்டு அந்த ஃப்ரெண்டு ரொம்பவே நியாயமாக, என்னோட $15 இருக்கு, இந்த உன்னோட $385 அப்படின்னு சொல்லிட்டு $385 திருப்பி கொண்டு வந்து அந்த நம்ம வால்டர் ஹண்ட்கிட்டே கொடுத்தாரு. 2 பேருமே ரொம்ப ஹாப்பி. ஆனால் நடந்தது என்னன்னா, இதுக்குள்ளார அந்த கம்பெனி இந்த சேஃப்டி பின்னை வச்சு பல $1 மில்லியன் லாபம் பார்த்துட்டாங்க. ஒருவேளை இதை $15க்கு அவர்கிட்ட கொடுக்காம டைரெக்டாக அதோட பேட்டர்னை மட்டும் அவர் வச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவரும் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருந்திருப்பாரு. அவருடைய வாரிசுகளும் இந்த சேஃப்டி பின் மூலமா வர்ற அந்த பேட்டர்னுக்கு உண்டான பணத்தை வச்சு இன்னைக்கும் சுகபோகமாக பரம்பரையாக வாழ்ந்துருக்கலாம். பட்டன்ஸை பற்றியும் சேஃப்டி பின்னை பற்றியும் இந்த வீடியோ உங்களுக்கு பல இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்க வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற லைக்ஸில் இருந்தும் கமெண்ட்ஸில் இருந்தும் எங்களுக்கு தெரிய வரும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் கமெண்ட். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.